குக்கு வித் கோமாளி சீசன் 7 இந்த சீசனை வித்தியாசமா ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கப்புள்ஸா பாத்தீங்கன்னா 8 ஜோடிய இறக்குனாங்க. ஸோ ரொம்பவுமே எதிர்பார்த்தோம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் போணுச்சு. இவங்கள வச்சுக்கிட்டு பெருசா எதுவும் கன்டென்ட்டே கொடுக்க முடியல. இதனால 4 ஜோடிய சீக்கிரமாவே எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்ப 4 ஜோடிய வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? ஃபைனலுக்கு 5 ஜோடியோடலாம் போவாங்க. இப்ப வெறும் 4 ஜோடி தானே இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட சீசன்ல இருந்து 4 ஃபைனலிஸ்ட், அதாவது டைட்டில் வின்னர் இல்ல, ஃபைனலிஸ்ட்டா வந்தாங்க இல்லையா? அதிலிருந்து ஒரு 4 பேர எடுத்திருக்கிறாங்க. அதுலயும் யார வச்சு கன்டென்ட் குடுக்க முடியுமோ அவங்கள தான் தூக்கி இருக்கிறாங்க. அதுல முதல் ஆளா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1ல இருந்து ரம்யா பாண்டியன். சீசன் 1ல ரம்யா பாண்டியன் எந்த அளவுக்கு கன்டென்ட் குடுத்தாங்க, புகழும் ரம்யா பாண்டியனும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 2வது சீசன்ல நம்ம பாபா பாஸ்கர், அதே மாதிரி கடந்த சீசன் 6வது சீசன்ல இருந்து 2 பேரை எடுத்திருக்கிறாங்க. சபானா, உமேர், இவங்க 2 பேரையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேரும் இந்த வாரத்துல இருந்து இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 7ல கண்டினியூ பண்ண போறாங்க. இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் வர வாரங்கள் எல்லாத்துலயுமே இவங்களும் இருக்க போறாங்க. இவங்களுக்கு 2வது சான்ஸ் மாதிரி, இவங்க வின் பண்ணா இவங்களும் இந்த சீசன்ல டைட்டில் வின் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறாங்க. ஜூனியர்ல இருந்து டைட்டில் வின் பண்ண போறாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட சீசன்ல இருந்து டைட்டில் வின் பண்ண போறாங்களா, இப்ப புதுசா இருக்கிற 4 பேர்ல இருந்து யாராச்சும் டைட்டில் வின் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.